நாங்க டைனோசர் பார்க்க போறோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு. எவ்வளோ பெரிய முதலை. மேபி உண்மையா பொய்யான்னு தெரியலையே பேபி. வாலா தோரார் பாருங்க தலைவன் வெளில. ஓ மை காட், எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? சாம பெருசுப்பா. ஓ மை காட். ஆதித்யா பாத்தியா பாம்பு பாரு. தூப்பர் தூப்பர். டாப் ஆஃப் த வேர்ல்டு ஆதித்யா பயங்கர குஷியாக இருக்கிறான். ஐயோ செம்ம பெருசுப்பா. ஏதோ பைப் மாதிரி ஏதோ படுத்து கிடக்குன்னு பார்த்தேன். பாம்பு. வா கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். மக்களே இந்த பாம்பு பாருங்க, டெரிஃபிக்காக இருக்குது இந்த பாம்பு. அது பாருங்க மக்கள், எவ்வளோ பெரிய ட்ராகன்னு. முதல பண்ணை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் அதோட செட்டப்பு. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். சொல்லுமா ஆதித்யா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தியின் ஃபேன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விலாகாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஆலிகேட்டர் பேக் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆதித்யாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல இருக்க போகுது, ஆமை இருக்க போகுது, அண்டு பாம்பு இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கிட்ஸ் இது வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து மோசா மிஷலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா உடனே நம்ம பார்க்கலாம். ஸோ மோசா மிஷல் அதுவும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் காரில். அண்டு நம்ம ஃபேமிலியோடு வரணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே விசிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயும் வந்து பார்க்கலாம். ஸோ இது உள்ளே போய் பார்த்துட்டு இது எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆதித்யா சொல்லு, வீடியோக்குள்ளே போகலாம். ஏ இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போவோம், என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இதோ பாருங்கள், இங்கே என்னென்னலாம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பெரிய ஆமை இது எல்லாமே இங்கே இருக்குதான், முதல்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். நாங்கள் எல்லாமே டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே நாங்கள் எடுத்துட்டோம். அதில் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 15 யூரோ, குழந்தைங்களுக்கு வந்து 10 யூரோ. ஆக்சுவலாக இங்கே ஒவ்வொரு இது டைம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டைனோசரோடைய கால் வந்து பதிச்ச மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப டெரிஃபிக்காக தான் இருப்பாங்க போல இருக்குது. ஆதித்யா விட நானும் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி பெட் அனிமல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். சின்னதாக ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. இதோ பாருங்க, பாண்டில் என்ன இருக்குன்னா ஆமை இருக்குது, போயிட்டு இருக்குது பாருங்க, தெரியுதா? இதோ இங்கே ஒரு ஆமை அப்படியே பார்க்குது பாருங்க, அப்படியே குறுன்னு பார்க்குது. யாரா நீங்களாம் இங்கே வந்து எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆதித்யா டாடாய்ஸ் பார்த்தியா? ஓ ஹலோ, இவர் எனக்கு என்ன, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணிக்குள்ளே இருந்து ஏஞ்சிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறாரு. ஓகே, ஏதோ ஒரு டாடாய்ஸ் அங்கே பார்த்தீங்களா? அது
இந்த வீட்டுக்குள்ளே தலையை விட்டுட்டு இருக்கு பேபி, எல்லாம் வெளியே நீட்டவே. அவர் தொட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. பார்த்து பேபி, இரு பேபி. அழகாக அங்கே ஒரு டோட்டாய்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே ஒரு டோட்டாய்ஸ் ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள் அதோட ஃபுட்டை. ஆக்சுவலாக ஆதித்யா டோட்டாய்ஸை தொட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்குறான். ஆதித்யா தொட்டு பாரு. வாலா, ஸோ நைஸ். ஆக்சுவலாக இங்கே தலைவர் வந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஏய், ஸோ நைஸ். ஞங் 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 ஞங். டாட்டாய்ஸோட அம்மாவும் பிள்ளையும் மக்களே, இது டாட்டாய்ஸ் பாருங்கள். இது மேலே எவ்வளோ ஓடு மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு வயசான ஒரு ஆமை போல் இருக்குது. ரொம்ப அழகாக அதனுடைய ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. கெஸ்கியா, இது பிடிக்கலையா உனக்கு? கைக்கே கடிச்சு வச்சிடாத நீ பட்ட கோவப்பட்டு. வாலா, சாப்பிடுங்க. நோ, அதுக்கு பிடிக்கல போல் இருக்குது. அதோட கண்ணெல்லாம் எவ்வளோ இருக்குது இப்போ, எப்படி இருக்குது பாருங்கள். அதோட ஸ்கின்னு, கண், மூக்கு. செல்ல ஆமை, குட்டி ஆமை, பட்டு ஆமை, செம பெருசு மக்களே இது ஆமை. ரொம்ப சாஞ்சியாக இருக்குது. தங்கம், வைரம், பட்டு, செல்லக்குட்டி. சுச்சு சுச்சு சுச்சு. எங்களை மட்டும் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அங்கே மட்டும் கொஞ்சிட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் போகிறேன். மறக்காமல் சக்தியின் ஃபேன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. இந்த ஒரார் பாருங்கள் தலைவன் இல்லை. ஏப்பா பேபி, அருணா, I never seen such a big tortoise. Oh my god baby, செம பெருசு மக்களே. Oh my god, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? Oh my god, அது நபுற, அது சாப்பிட்ற அந்த ஸ்டைலே வந்து சூப்பராக இருக்குது. அதோட ஃபுட்டை எப்படி அதை கிராப் பண்ணது பாருங்கள் tortoise. பட் ஆனால் செம பெருசுப்பா. Oh my god, கண்டிப்பாக கிட்ஸோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செமையாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், செமையாக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. அது எப்படி நகர்ந்து போகுது பாருங்களேன். ஓ, ஸோ க்யூட். இன்னும் ஆமையோடு பேசிட்டு இருக்கிறாரு தலைவர். ஓ, அவர் தான் அதோட ட்ரைனர்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் இட். ஓ மை காட், என்ன பண்ணுறாரு ஆமையை போட்டு? ஓ ஓ ஓ ஓ ஓ, வா 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 வா, அமேசிங். அப்பா 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 அப்பா, செம்மையாக இருக்குது. அது ஏஞ்சிச்சு நிற்கும் போது சும்மா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குப்பா. எங்கப்பா
அதுக்கு என்ன பூஸ்டப் பண்ணுறாரா இல்லை மசாஜ் பண்ணுறாரான்னு தெரில தலைவர். பாருங்க தலைவன் எப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையா இல்லை வேற லெவல் இதெல்லாம். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே போயிட்டுருக்குறாங்க மக்களே. டைம் ஆயிடுச்சு போல் இருக்குது. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க பரிசலாக எல்லாரையும். அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்கள் ட்ராகன் பார்க்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது? ஓ மை காட். ஏய் பேபி ஐ திங்க் இது முதலையா நினைக்கிறேன். ட்ராகனா? ஓ மை காட் மக்களே இதோ பாருங்க. ஐயோ ஏய் என்னை ஏதோ கீழே கையை கடிக்க வர மாதிரி இருக்கு. ஆதித்யா பாத்தியா பாம்பு பாரு. தூப்பார். ஓ மை காட். அங்க ஒரு குட்டி பாம்பு இருக்குது. அது பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு மக்களே. ஏதோ ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. பச்சை பாம்பு, பச்சை கலர்ல இருக்கு மக்களே. பார்க்க பொம்மை மாதிரியே இருக்குன்னா பட் இட்ஸ் நாட் பொம்மை. இதுமே அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. டாட்டாய்ஸ் இங்க இருக்குது. ஓ மை காட் இது பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்கிறாரு இந்த பாம்பு. ஆதித்யா பாத்தியா பாம்பு? ஏதோ ஒரு பாம்பு இருக்குது. அந்த பக்கம் பார்க்காம அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாரு. நாக்கு நீட்டுது பாருங்க. அதோட கண்ணை பாருங்க. ஓ மை காட் சூப்பர். இது எந்த வகையான பாம்புன்னு தெரியல மக்கள். ஏதோ ஒரு பாம்பை பாருங்க. சின்ன சின்னதா இருக்குது. அல்லா தலைவனையும் பாருங்க. இது ஒரு வகையான பாம்பு. நம்ம வந்து டைனோசரோடைய முட்டைலாம் பார்த்துருப்போம் இல்லையா? இது வந்து எதோட முட்டை அப்படின்னா முதலையோட முட்டை. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பாம்போட முட்டையெல்லாம் இங்கே வச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் டாட்டாய்ஸ் இருக்கு. என்ன தலைவரே எப்படி இருக்கிறீங்க? வீட்டிலலாம் சௌக்கியமா? குழந்தை குட்டிலாம் எப்படி இருக்குது? மக்களே இது வந்து பள்ளி வகையே இல்லை ஓனா வகையை சேர்ந்ததான்னு தெரியல. பாருங்க எல்லாம் ஜோடியாக படுத்து கிடக்குதுங்க. மக்களே ஒரு 2 பாம்பு உள்ளார இருக்கு. இது அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. இது தெரியுது பாருங்க. லைட்டிங்கில் உங்களுக்கு சரியா தெரியுது பாருங்க. தலையை மட்டும் நீட்டின்னு இருக்கிறாரு தலைவர். இங்கே உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்னேக்லாம் எப்படி வச்சுருக்காங்க. இது மாதிரி அழகாக கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஆதித்யா பயங்கர குஷி ஆகிட்டான். சக்குவா பேபி சிற்பம் இஸ் இன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஆதித்யா பயங்கர குஷியாக இருக்கிறான்.
மக்களே எவ்வளோ பெரிய ஓனாய் பாருங்க. ஐயோ செம்ம பெருசுப்பா. அப்பா நல்லா வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்குறாங்க. செட்டிங்காக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி. என்ன பாம்புன்னு தெரியல. இதை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு வகையான சிவப்பு கலராகவும் இருக்குது, வெள்ளை கலர் கோட்டிங்கு, பிளாக் கலரு எல்லாமே இருக்குது. இல்லை தலைமை ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறாரு. பெரியவங்க கூட குழந்தை மாதிரி அழகாக க்யூட்டாக அதை பார்க்குறதுக்கெல்லாம் க்யூவில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். சூப்பர். இதை பாருங்கள் எல்லா குழந்தையாகவே மாறிட்டாங்க. இதை பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. இது ஒரு தோல் உரியுது பார்த்தீங்களா மக்களே. இதை பாருங்கள், இந்த பள்ளி வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்கின்னோட தோல் வந்து அப்படியே உறிஞ்சி வருது. தெரியுதா உங்களுக்கு? இதில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல மக்களே. ஏதோ பைப் மாதிரி ஏதோ படுத்து கிடக்குன்னு பார்த்தேன். பாம்பு அதுவும் ஒன்று மேலே ஒன்று படுத்து கிடக்குச்சாங்க. 1 2 3. ஆதித்யா, பெரிய பாம்பு சின்ன பாம்பு எல்லாமே படுத்துருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன். இதை பாருங்க, அருணாவும் ஆதித்யாவும் வந்துட்டாங்க. வா, கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இதை பாருங்க. So nice, huh? Oh my God. மேலே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மாதிரி கிட்ஸை நம்ம கூப்பிட்டு வந்தோன்னா அவங்களும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. மக்கள் இங்கே வாங்க. இன்னொரு கலர்ல எங்க இருக்குன்னே தெரியாம நான் முடிச்சுட்டு இருந்தேன். இந்த இருக்குது பாருங்க இவனோட தலை. எதோ இப்போ சாப்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த எல்லோ கலர் பாம்பு இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமா தலையை தூக்கி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. வரவங்களுக்குலாம் செம்மையா பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எப்படி அதோட எப்படி போகுது பாருங்க. சமையா பண்ணது பார்க்கவே பயமா இருக்கு. அதோட வால்லாம் எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்க. மக்களே இந்த பாம்பை பாருங்க, பயங்கர பாலிஷா இருக்கு. பார்க்கவே வந்து டெரிஃபிக்கா இருக்கு இந்த பாம்பு. இங்க ஒருத்தர் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. 1 2 இவங்களுக்கு வந்து ஜாலியாக விளாடுறதுக்கு ஒரு டாட்டாய்ஸ் வேற கொடுத்துருக்குறாங்க கீழே. இந்த ஸ்னேக்கை பாருங்க. இது பார்க்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உடம்பெல்லாம் பயங்கர இதாக இருக்குது. ஓ மை காட். அந்த பக்கம் பாரு பேபி, அங்கே ஒருத்தர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராது. ஆதித்யா ஒன்றை தான் பார்க்க வருது. தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படியே நீந்தி. கொஞ்சம் கேமரா தூக்கு. ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. அப்படி பேபி மேலே வருது பாரு பேபி. ஓ மை காட், பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணே. சே, என்ன பாம்புப்பா இது. இது பாருங்க, இது ஆக்சுவலாக ஒரு மண் புழு வகையை சேர்ந்தது தான் நினைக்கிறேன். ஐ திங்க் பீத்தோம். அதோட மூவ்ஸ்லாம் எப்படி இருக்கு பாரு. ஓ மை காட், கடவுளே, எப்படிப்பட்ட ஒரு பாம்பு. அருணாவை பிடிச்சி கொடுத்துருவோமா, உங்கள் அம்மாவை இங்கே பிடிச்சி கொடுத்துட்டு வந்துடுவோமா இந்த பாம்பு கிட்ட. பா பேபி, பார்க்கவே செம்மையாக இருக்கு பேபி. பச்சை பாம்பு பார்த்தீங்களா? பச்சை கலரில் பாம்பு இருக்குது. சிற்பம். ஆக்சுவலாக இது வந்து கண்ணை வந்து கொத்திடுன்னு சொல்லுவாங்க.
பாருங்க மனுஷெல்லாம் பெரிய பெரிய பாம்பா இங்கே காமிச்சிருக்காங்க. தலைவர் நழுந்து போயிட்டு இருக்கிறாரு. என்ன லுக்கு, நாக்கை நீட்டி நீட்டி. பாருங்க மக்களே எவ்வளோ பெரிய ஒரு ஓநாய் அப்படின்னு. என் லைஃப்ல நான் இவ்வளோ பெரிய ஓநாயை நான் பார்த்ததே இல்லை. சின்ன ஸ்னேக் தான், அது அப்படியே அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுது. அப்படியே பாருங்க அது எப்படி மரத்துல இருந்து கீழே இறங்குது அப்படின்னு. ஓ மை காட், லைவா இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி உடம்பே சிலுக்கிற மாதிரி இருக்குது. டக்குனு மேலே ஏறிடுச்சு ஆதித்யா. இந்த டேஸ்ட் இருக்கும்போது பாருங்க வருஷம்லாம் மேலே ஏறி. சீக்கிரம் வாங்க. இவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் பயங்கரமாக நீந்தி இருக்குது. Oh my god, Aditya! Today is your best day, Aditya. Wow! ஆக்சுவலாக அது மேலே ஒரு தண்ணி, அது மேலே ஒரு கல் கிடக்குது. அதே தான். இதே வந்தோம் அப்படின்னா இது ஒரு வகையான ஓனாய் மக்களே. அதோட வயிற்ற பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஓனாய் நீட்டாக இருக்கும். இந்த ஓனாய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு மலைப்பாம்பு இருக்கா. அண்ட் தென் என்னுடைய சுற்றி அப்படியே பாம்பு தான் இருக்குது. இது பாருங்க. ஓ மை காட், இதோட தலையை பாருங்க. அங்கேயும் பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்க்குறாரு யாருப்பா அது? இது ஒருவேளை உடும்பா இருக்குமோ? ஐ திங்க் இது உடும்பு தான் நினைக்கிறேன். குழந்தைங்கள்லாம் அதுக்கு நடுவில் போய் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அள்ளி வகையை சேர்ந்தது இங்கே ஒன்று இருக்குது. பாம்பாடி தாங்கம் எங்கிட்ட இருக்கு பாம்பு. இந்த இருக்கு பாம்பு. எஸ் பாம்பே. அதோட தலை வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப யூனிக்கா இருக்கு. Oh my god. ரெண்டு பேருமே என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன தம்பி? ஓகே ஜாதேவி, என் பையன் வேற எங்கே போயிட்டீங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்பா அப்பான்னு. ஆதித்யாவோட சேர்ந்து நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இப்போ வந்து ஆதித்யாவோட ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் போகிறோம். டைனோசர் உள்ளார இருக்குதாம்மா, கூப்பிட்டு போகிறாரு ஆதித்யா. ஓ மை காட், இதை பாருங்கள். அவன் சொன்ன மாதிரி இங்கே எல்லாம் ட்ராகன், டைனோசர் என்னென்னமோ இருக்குது. ஏய் ஆதித்யா உட்காருது. ஹே ஓ மை காட், இது கிட்ஸுக்கான ஒரு இடம். இது செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்குறாங்க எல்லாமே. தலைவனை பாருங்களா, ட்ராகன். ஆதித்யா இதோ பாருங்க மக்கள், எவ்வளோ பெரிய ட்ராகன்னு.
செம பெரிய டிராகன் இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு டிராகன் மாதிரி டிராகனோட முட்டைலாம் இங்கே வச்சுருக்குறாங்க, அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக. இங்கே விளாட்றதுக்கு ஒரு பார்க்குமே இங்கே வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து டைனோசர் மாதிரியான செட்டப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். செமையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கத்தில். ஸோ கிட்ஸ்லாம் வந்து செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்தாங்கன்னா. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இப்போ டைனோசர் பார்க்க போகிறோம். சொல்லு, நாங்கள் டைனோசர் பார்க்க போகிறோம். சொல்லு, இங்கே சொல்லு, இங்கே சொல்லு. எப்படி இருக்கு? Viens voir le T-Rex. Tunggu kita. Sorry. T-Rex kita tunggu foto Aditya. அதனால இப்போ சும்மா இருக்க முடியல, ஏறணும் ஓடி போய். அப்படியே உண்மையான ஒரு டைனோசர் மாதிரியே செட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கு. அங்கேயும் பாருங்க, அதெல்லாம் வாழலாம். இப்போ நம்ம உள்ளார போயிட்டு முதலை பார்க்க போறோம். எவ்வளோ முதல்ல படுத்து கிடக்கு பாருங்களேன். இப்போ பாருங்க முதல்ல எப்படி படுத்து கிடக்குது அப்படின்னு. இங்கேயும் நல்லா செமையாக படுத்துருக்குறாரு. முதல பண்ணை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் அதோட செட்டப்பு. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். Guys, oh my god, terrific, you know. இந்த பக்கம்லாம் பாருங்களேன், அப்பா எனக்கு என்னன்னு படுத்து கிடக்குறாரு எல்லாம் ஒவ்வொருத்தரும். How big this is, you know. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல மட்டும் 15 முதல்ல இருக்கு. ஆதித்யா இருங்க. como es la crocodile? செய்யுமா எங்களை தூங்க விடல, எதுவுமே பண்ணல. க்ரொக்கோஜில் பார்க்கணும். க்ரொக்கோஜில்னா முதலையை தான் ஃப்ரெண்ட்ஸில் அவன் க்ரொக்கோஜில்னு சொல்கிறான். தண்ணியில் பாருங்கள், தண்ணியில் எப்படி மேயுது அப்படின்னு. ஒன்றை தான் பார்க்குது க்ரொக்கோஜில். அதோட பல்லெல்லாம் பாருங்க, அதோட பல்ல பாருங்க. இப்போ இங்கே ஏதாவது மேய்ஞ்சிட்டு இருக்குதா?
ஒரு முதலையும் காணுங்கிறியா? பட் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. தலைவரை பார்த்தீங்களா, 2 காலையும் பின்னுக்கு வச்சுட்டு படுத்து கிடக்கிறாரு. 2 கையும் 2 காலையும் அப்படி பின்னுக்கு வச்சு. ஆதித்யாவை பார்த்தீங்களா? ஆதித்யா ஆதித்யா முதல்ல மாதிரி பண்ணுறாராம். ஓவராலாக முதலை பண்ணை இப்படி தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஓவர் வியூவும் காமிச்சிடுறேன். பயங்கரமாக ஸ்விம்மிங் பண்ணி வந்துட்டுருக்கிறாரு. ஏய், எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், சும்மா ஜம்முன்னு படுத்து கிடக்குது எல்லா முதலையும். இதில் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய முதலையும் இருக்குது. இதில் ஒரு கண்ணை பார்த்தீங்களா? அப்பா, அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே படுத்து கிடக்கு. சட்டார்னா அட்டாக் பண்ணும். எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறாரு. இவர் என்னையே பார்த்துட்ருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. என்ன பார்வை தம்பி, கண் 2த்தையும் அப்படியே மேலே வச்சுக்கிட்டு குறு குறு குருன்னு பார்க்க. ஐயோ, ஒருத்தர் காலை தூக்கின்னு இருக்கிறாரு. கோபப்பட்டுறாதீங்க தலைவரே. குட்டி முதலெல்லாம் இங்கே இருக்குது. செம்ம வியூ கிடைக்குது மக்களே, எல்லா முதலையும் பார்க்குறதுக்கு. இதுதான் பெட்டர் வியூ, சூப்பர் வியூ. எல்லா முதலையும் அப்படியே உங்களை காட்டுடலாம். வெள்ளை கலர் crocodile. பட் இது பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக எல்லோவாகவும் இருக்குது, ஒயிட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு நல்லா இப்போ விசிபிளாக தெரியும் பாருங்கள். இந்த crocodile பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதான் crocodile பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். ஒரு வெள்ளை crocodile மட்டும்தான் இருக்குது மக்களே, அது தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க. மக்களே, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முதலெல்லாம் வச்சுருக்குறாங்க, நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. வெள்ளை முதலையெல்லாம் பார்க்க வந்து அழகாக இருக்குது அந்த டாய்ஸு. பட் 23 யூரோ நாங்கள். சரி ஓகே, நாங்கள் ஆன்லைன்லேயே அதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், நிறைய டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, ஸ்னேக் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஏய், எப்போ பெரிய முதல்ல வச்சுருக்காங்கப்பா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குண்ணே. ஸோ நைஸ். ஆதித்யாவுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டால் 2மே வேணும் அப்படிங்கிறான். crocodile பார்க் வந்தோம், சூப்பராக இருந்தது. அலிகேட்டர் பே இந்த crocodile பார்க்கோட பேர். எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, செம சூப்பராக இருந்தது. ரியலிஸ்டிக்காக நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது, ஒரு அனிமலோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களால் வந்து ஓரளவு பார்க்க முடிஞ்சது. குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு ஓவராலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. நம்ம முதல்ல பண்ணையை பார்த்துட்டு இப்போ நம்ம ஹோட்டலுக்கு நம்ம வந்து தங்குறதுக்காக ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. வெல்கம் மக்களே. ஸோ இதுதான் நம்மளுடைய புது ரூம். இது இன்றைக்கி வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து காலையில் 11 மணி வரை இந்த ரூம் நமக்கு தான். இதுக்கு வந்து ஒரு 100 யூரோ வந்து சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரியான பெட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் படுக்கிற மாதிரியான பெட் இருக்குது. இங்கே சும்மா ஒரு மிரர் மாதிரி. இங்கே வந்து ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, குட்டி பீரோ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கிறது, பெட்ஷீட் குளிர்ச்சுன்னா போத்திக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி, டேபிள், சேரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ அழகாக இருக்குது. ஸோ இந்த விண்டோ சைட்லேருந்து வெளில பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்பான ஒரு வியூ இருக்குது. நிறைய அழகான வீடுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே கீழே வந்து ஒரு குட்டி பாண்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய மீன்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஸோ தெரியுதா? ஸோ பார்க்க அழகாக இருக்குது. வாஷ்ரூம் இருக்குது. நமக்கு வந்து வாஷிங் பேஷன், இங்கே வந்து குளிக்கிறதுக்கான ரூமு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா சாப்பிட போகிறோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு
நாளைக்கு நம்ம எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். மக்களே, இப்போ நாங்கள் எங்களுடைய டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். மணி சரியாக இரவு 9 மணி ஆகுது. எப்படி வெளிச்சம் இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க அம்மாவும் பிள்ளையும். ஆதித்யா இன்றைக்கி ரொம்ப அடம் பிடிக்கிறான். அதுதான் முதல்ல பண்ணையிலேயே பார்த்துட்டியே, குரோக்கோஜில்னு. மறுபடியும் நான் எங்கே போய் காட்டுறது உனக்கு? ஃப்ரான்ஸில் சில வீடுகள், சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரொம்ப சிமிலராகவே இருக்கும் பில்டிங்ஸ் எல்லாமே. இங்கேயும் அப்படி தான் கொடிலாம் கட்டி வச்சுருக்குறாங்க. மேபி ஏதாவது ஃபங்க்ஷனாக கூட இருந்திருக்கலாம். வர வழியில் இதை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரோபோட்டிக்லாம் பாருங்கள், ரொம்ப பழைய கம்பி இதிலலாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ நைஸ். தலைவர் பேராஷூட்லாம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இதுவுமே இந்த பழைய பொருட்களில் செஞ்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது. லுக்ஸ் குட். சாப்பிட போகலான்னு போனால் ரெஸ்டாரண்ட்டில் மெனுவெல்லாம் பார்த்தா சாப்பிடவே தோணாது போல இருக்குது. ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது. டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறதுனால ரொம்ப மெனு ரொம்ப ஹெவி ப்ரைஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு மெனு எடுக்கிறோம் அப்படின்னா அதோட விலை 30-35 யூரோ. எங்கே போகிறது நம்ம? ஆல்மோஸ்ட் இந்தியன் ருப்பீஸ்க்கு ஒரு 6000 அந்த ரேட்டுக்கு வருது. இந்த வீடுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரோடே ரொம்ப காமாக இருக்குது மக்களே, யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி மண்டேங்கிறதுனால இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு காக்கா கூட கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் தேடி தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா சண்டேயில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதுனால லீவ் விட்டுருவாங்க. ஒரு சர்ச் ஒன்று தெரியுதுல்ல மக்களே. ஸோ நியர்பை இடத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா எங்களுடைய கூகுள் மேப்பில் சொல்லியிருக்கு. ஸோ தட் நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம், அது உண்மையாக பொய்யா அப்படின்னு. சூப்பராக இருக்கும். மணி 9 மணி ஆகுது, 9:15 ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட்டு. ஸோ இன்னமும் வந்து வெளிச்சம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே சம்மரில் எப்போதுமே ஃப்ரான்ஸில் இப்படி தான். நான் சொல்கிறது நைட்டு 9 மணி. மக்களே, நம்ம சொன்ன ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே ஓப்பனில் இருக்குது. ஐ ஹோப் அந்த பில்டிங், அதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுமே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. எஸ், இங்கே ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்குது. கூகுள் கரெக்டாக தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஏய், வாட் இஸ் திஸ் மேன்? என்ன பேபி இது? ஓ, சர்ச்சு. ஓகே, சர்ச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சர்ச்சு, ரெஸ்டாரண்ட். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் இப்போது எப்படி இருக்குது. ஆதித்யா, ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இங்கே மெனுலாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன இருக்கா அப்படிங்கிறது. அங்கே இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறோம். மக்களே, ஒயின் பாட்டில் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஃப்ரிகோவில் வந்து ஒயினை ரொம்ப அழகாக அடுக்கியிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் இப்போ வந்துட்டோம். இப்போ நம்ம சீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட டேபிளை. நம்ம வந்து உக்காந்த உடனே நமக்கு வந்து ஒரு டேப் ஒன்று கொடுத்தாங்க. இந்த டேப்பில் வந்து எல்லா மெனுஸும் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெர்சி புக்கு. Très chaud. Okay. மக்களே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஃப்ரீத் அண்ட் சலாது. ரைஸ்லேயே வந்து ஒரு பிளாக் ரைஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதை நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதுதான் அந்த பிளாக் கலர் ரைஸ் இது. அண்ட் வந்து சிஸ்டர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் வந்து ஃப்ரீத்தும் அந்த பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மக்களே, ஃப்ரீத்து, மட்டன் அண்ட் சலாட் அண்ட் பிளாக் ரைஸ் நமக்கு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சூப்பர் மக்கள், நல்லா இருக்குது. நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, டேஸ்ட்டாக இருக்குது. பிளாக் கலரில் ரைஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா ஊது. குட் மக்கள்.
ஸோ நாளைக்கு உங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. See you, take care, bye bye. See you, bye bye.